அதிக நேரம் சில மனிதர்களுக்காக நாம் ஜெபிப்பது வழக்கமாக இருக்கலாம். நான் எப்படியாவது இந்த மனிதனை நான் திருத்தி கொண்டு வந்துடுவேன் என்று சொல்லி அவர்களுக்காக இரவு பகலாக பகலாக இன்னும் அநேக நேரங்கள் எடுத்து நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். அருமையான சகோதர காலையாக இருக்கலாம், மதியமாக இருக்கலாம், இரவாக இருக்கலாம். ஆனால் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கின்ற போது அந்த ஜெபமானது உண்மையிலே பரலோகத்தில் எட்டப்படுகிறதா, இல்லை தேவனுடைய செவிகளில் அது கேட்கப்படுகிறதா என்று சொல்லி பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏன் அப்படி கேட்கப்படாமல் இருக்கு என்று சொன்னால், நாம் அவர்களுக்காக ஆண்டவரே இந்த ஜனத்தை எப்படியாவது ரட்சித்து விடும், எப்படியாவது காப்பாற்றிவிடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்யும்போது ஆண்டவர் அவர்களை என்ன பண்ணுகிறார் என்று சொல்லி பார்த்தால் அவர்களை இழிவான ரோக இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். ஏன் என்று சொன்னால் நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த மனிதர்கள் என்ன செய்வார்கள்னா, இந்த உலகத்தின் பழக்க வழக்கங்கள் படியாக தன்னை ஈடுபடுத்தி கொள்வார்கள். ஆண்டவர்கிட்ட வருவதற்கு அவர்கள் தயாரான நிலையில் இல்லை. அதனாலே ஆண்டவர் பார்ப்பார், நீ ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாலும் அவர்கள் இஷ்டத்துக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் இஷ்டங்களுக்கு நான் ஒப்பு கொடுத்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சித்தத்தின்படியாக நாம் என்ன செய்வோம்னா ஜெபிப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் எதற்காக ஜெபம் பண்ண சொல்கிறாரோ அதற்காக ஜெபிப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.